கேரளாவில் ஓடும் பேருந்தில் பெண் எடுத்த ரீல்ஸ் வீடியோவால் தீபக் என்பவர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் ரீல்ஸ் எடுத்த அந்த பெண்ணை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சிறைக்கு அந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டதுமே அந்த இடத்தில் சிலர் ஒன்று கூடி காத்திருந்திருக்கின்றனர். அந்த பெண்ணை போலீசார் ஜீப்பிலிருந்து இறக்கி சிறைக்குள் அழைத்து செல்லும் போது அவருக்கு எதிராக கோஷமிட ஆரம்பித்து விட்டார்கள். உனக்கு மன்னிப்பே கிடையாது, உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களிடமிருந்து அந்த பெண்ணை பாதுகாப்பாக போலீசார் சிறைக்குள் அழைத்து சென்றனர். ஹிம்ஜிதாவை சிறைக்கு உள்ளே அழைத்து செல்லும் நேரத்தில் இப்படி அங்கு ஆர்ப்பாட்டம் நடந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இன்ஸ்டாகிராமில் ஏன் வீடியோ போட்டோம் என்று இப்போது வருத்தப்படுகிறீர்களா, இப்போது நீங்கள் வைரல் ஆகுகிறீர்களா என்று அங்கிருந்த ஆண்கள் அந்த பெண்ணை நோக்கி சத்தம் போட்டனர். இறந்து போன தீபக்கின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில்தான் ஹிம்ஜிதா மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து வடகராவில் உறவினர் ஒருவரது வீட்டில் தலைமறைவாக இருந்த அவரை காவல்துறையினர் புதன்கிழமை கைது செய்தனர். பின்னர் அவர் குன்னமங்கலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னர் அவர் மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரி பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். ஹிம்ஜிதா லீக் கட்சியின் பெண் நிர்வாகியும் அரிக்கோடு பஞ்சாயத்தின் முன்னாள் உறுப்பினரும் ஆவார். இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் குற்றம் உட்பட BNS 108 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறது. முன்ஜாமீன் கோரி கோழிக்கோடு மாவட்ட நீதிமன்றத்தை அணுகியிருந்த நிலையில் அந்த மனு வியாழக்கிழமை விசாரணைக்கு வர இருந்த போதே போலீசார் அதிவேகமாக அவரை கைது செய்தனர். குன்னமங்கலம் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஹிம்ஜிதாவை 14 நாட்கள் ரிமாண்ட் செய்து மஞ்சேரி சிறைக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. அதன்படிதான் நேற்று முன்தினம் அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். தீபக்கின் தாய் சிட்டி போலீஸ் கமிஷனரிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தீபக் மீது குற்றமில்லை, அந்த பெண் மீதுதான் தவறு என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் போலீசார் தற்போதுதான் விசாரணையை தொடங்கி உள்ளனர். உண்மை என்ன என்பது விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். இந்த நிலையில்தான் கேரளாவில் பெண்களிடமிருந்து ஆண்களுக்கு பாதுகாப்பு தேவை என்ற ஒரு கேம்பெயினே நடந்து வருகிறது. ஆண்கள் பலரும் அட்டைகளுடன் பேருந்துகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களாம். இது தொடர்பான வீடியோக்கள் மீம்ஸாக பரவி வருகிறது. பேருந்தில் செல்லும் அனைத்து ஆண்களும் ஒழுக்கமானவர்கள் கிடையாது. ஒரு சிலர் செய்யும் தவறுக்காக ஒட்டுமொத்த ஆண்களையும் தவறு சொல்லவும் முடியாது. ஒரு பெண் தவறு செய்வதால் அனைத்து பெண்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் என்று சொல்வதும் தவறு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.